தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மாதம் தொடக்கத்தில் 9ஆவது வீட்டில் இருக்கார். அதன் பிறகு 10ஆவது வீடான கடகராசிக்கு வராரு. அப்போ 9ஆம் வீட்டில் ஒரு 7 நாளைக்கு சுக்கிர பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுவார். அப்பாவால் ஒரு 10 காசு நமக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல வளர்ச்சி அடையலாம். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார். இந்த அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது வாசல் படி வரைக்கும் வர்ற வாய்ப்பு கூட தட்டிட்டு போயிடும். ஒரு வரன் பார்க்க போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லா அமைஞ்சிரும். பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிரும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிரும், பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். கடைசி நேரத்தில் சாதகம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் கிளப்பி விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா சாதகமே செட் ஆகியிருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து அந்த சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது தள்ளி போயிடும். இந்த குரு பகவான் 8ல் இருக்கும்போது அப்படி தான், கை கேட்டினது வாய் கேட்டாது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிருக்கிறதால கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை. வாய்ப்பே கிடைக்கல. பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்குதுன்னு வந்த சின்ன வாய்ப்புகள்லாம் கோட்டை விட்டுட்டேன். வாழ்க்கையிலேயே அப்படி தான், ஒரு பெரிய வேலை கிடைக்குது, ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து கூப்பிட்றாங்கன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டேன், இப்போ அந்த வேலையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் வர்றதுக்கு தடுமாறுது. கை கேட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற மாதிரி தான். அதேமாரி கொஞ்சம் சூதாட்டத்தில் மனம் லயிக்கும். ஏதாவது சூது விளாண்டாவது 10 ரூபா சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் போய் கெட்டு குட்டி சேவராக தான் போகணும். ஏன்னா விரயத்தில் கேது இருக்கார். விரயத்தில் குருப்பார் இருந்தாலும் கூட கேது அங்கே உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது 10 காசு நமக்கு இந்த குறுக்கு வழியில் வரும். ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி பிழைக்கிறேன் அப்படின்னா அடி மேலே அடி தான் வாங்கின மொழியே வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்த சூழலில் தான் இந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது. கலைத்துறையை சார்ந்தவங்க ஜெயிக்கலான்னு எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, ராசிக்கு 8ஆவது வீட்டில் இருக்கிற குருவோட செவ்வாய் 11ஆம் தேதி போய் சேர்றாரு. குரு மங்கள யோகம், குருவை வந்து மங்களப்படுத்திடுறாரு செவ்வாய். குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகம் உருவாகுது எங்கே? உங்களோட ராசிநாதனான சுக்கிரனோட வீட்டிலே இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ இதுக்கு மேலே கை நழுவி போன வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருத்தர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, விசா கிடைக்கல, அங்கங்கே ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பயணத்துக்கான நாளை குறிச்சிடலாம். ஒரு துபாய் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், கூட்டாளி ஒருத்தன் விசா எடுத்தான், நண்பன் ஒருத்தன் எடுத்தான், 10 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு போய் 10 ரூபா சம்பாதிக்கலாம். அது மாதிரி ஒரு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இருக்கிற வேலையும் விட்டுட்டேன், அந்த வேலையும் கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு மனநிலை மாற்றம் வரும். சரிப்போ அது கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வரும். அப்போ இந்த குரு கெடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இந்த குருமங்கல யோகத்தால்
ஓரளவுக்கு சரி பண்ணி 10 ரூபா காசு பணங்கிறத சேர்க்க போகிறோம், கடனை அடைக்க போகிறோம். அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5வது வீட்டில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரர்களை குறிக்கக்கூடிய இடம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம். பிள்ளைங்க வந்து பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது, ஒரு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஒரு காலேஜுக்கு போனால் கட்டடிச்சுட்டு சுற்றுறது, பொம்பளை பிள்ளைகளோட ஆம்பளை பிள்ளையோ கலந்து ஒன்றுக்கு ஒன்று ஊர் சுற்றிட்டு கிடக்கிறது. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு ஒரு மனக்கவலை அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது, கொண்டு விட்டால் ஓடி வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ சனி பகவான் வந்து பலம் இழக்கிறாரு வக்கரம் அடைஞ்சு அப்படிங்கிறதால கொஞ்சம் பிள்ளைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெரியும். லேசாக பிள்ளைங்க கொஞ்சம் கவனத்தோடு படிக்கும். அதுமாதிரி ஊர் சுற்றின பிள்ளைங்க கூட ஒரு வேலை வெட்டிக்கு போகும்போது அப்பா கஷ்டப்படுறாரே அப்படின்னு ஒரு மனமாற்றத்தோட வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து கொடுக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத செய்வாங்க. அதேமாரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் சூரியன் இருக்கார். 17ஆம் தேதி அன்றைக்கி அவர் 10வது வீட்டுக்கு வர போகிறாரு, கடகராசிக்கு வர போகிறாரு. அதேமாரி புதனும் அங்கே தான் 10வது வீட்டில் தான் இருக்கார். சுக்கிரனும் 7ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் புதாதித்ய யோகம், தொழில் ஸ்தானத்தில் புத சுக்கிர யோகம், இந்த யோகம் எல்லாம் இருக்குது. இந்த யோகம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு படிக்கும் போதே ஒரு பார்ட் டைமாக ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், இல்லை ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி செய்தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் செய்கிற அந்த அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டு 10 ரூபா நட்டம் தான் வருது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பேசாமல் இழுத்து மூடிட்டு போகலாமா அப்படின்னு மூடி தொலைப்போம் அப்படின்னு நினச்ச தொழில் கூட இப்போ லேசாக 10 ரூபா லாபம் எட்டி பார்க்கும். சரி எவ்வளோ பார்த்துட்டு இப்போ 10 ரூபா லாபமே வந்துருச்சு, இதுக்கு மேலே தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு ஒரே சிந்தனையில் இனிமேல் தொழிலை நடத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதுமாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டாளிகள் எவனா வருவானா, 10 ரூபா நன்மை உண்டா, நம்மக்கிட்ட முதல் இல்லையே, எவனா ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலாமே அப்படிங்கிற சிந்தனைலாம் வரும். ஆனால் இந்த நேரத்தில் கூட்டு தேவையில்லை. இன்னொரு வாட்டி சேர்த்தே அது ஞாபகம் வச்சுங்க, இந்த நேரத்தில் கூட்டு தேவை இல்லை. தனித்து தொழில் பண்ணுறது தான் நல்லது. எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லது. அதேமாரி குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 8வது வீட்டில் இருக்கார். அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருந்தாலும் கூட அவரோட பார்வைக்குன்னு பலம் இருக்குது இல்லையா? அந்த வகையில் குரு பகவான் 12, 2, 4 3 வீட்டை பார்க்குறாரு. இது ரொம்ப நல்லது. அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். இந்த விரயத்தை குறிக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்த்து கொஞ்சம் வெட்டி செலவெல்லாம் இல்லாமல் குறைச்சிடுவார். தேவையில்லாத தொழில் பண்ணேன், நட்டமாச்சு, ஒரு போர் போட்டேன் தண்ணி வரல, ஒரு மாடு ஒன்று வாங்கினேன் சரியாக கரை வரல, இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கவங்க, ஒரு மிஷினரி வாங்கினேன் சரியாக வேலை செய்யலை, தொழில் சரியாக போகல அப்படின்னு வெட்டியாக காசு முடங்கின நிலைமை இனிமேல் இருக்காது. சுப செலவுகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். உறவுகளோடு கூடி நேரத்தை செலவு பண்ணுவீங்க. சொந்த பந்தத்தில் நிறைய விசேஷ நிகழ்ச்சி வரும். பத்திரிக்கை வந்து வீட்டில் குவியும். 10 ரூபா செலவாக இருந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷமான செலவு தான். சரி சொந்த பந்தம் தானே, நாளைக்கு நம்ம வாங்கிக்க தானே போகிறோம், திரும்ப நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சா எல்லாம் வர தானே போகிறாங்க, நம்ம ஏற்கனவே விசேஷம் வச்சு வாங்கினவங்க தானே அப்படிங்கிற மாதிரி அதை கலந்து கட்டிக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி செலவு தான் வரும். ஒரு மருத்துவ செலவு அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாரி உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் சனி பார்வை உழுது. அப்போ லாபம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதனால் எந்த ஒரு தொழிலும் செய்கிறத விட்டுற வேண்டாம். என்ன செஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர் முயற்சிகள் அப்படிங்கிறது தான் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சனி பார்க்குறார் லாப வீட்டை அப்படிங்கிறப்ப உங்கள் லாபத்தை குறைப்பார். ஆனால் அதை நீங்கள் விடாமல் உழைக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பார். உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காசு. குருவோட பார்வையும் 2ல் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. என்னதான் நான் நட்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கேன், புள்ள ஊட்டி பொண்டாட்டி தாய் தகப்ப அண்ணன் தம்பி எல்லாருமே எனக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுமாரி 4ஆம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய 4வது இடத்துல குரு பார்வை இருக்குங்கும்போது அப்பாவோட அம்மா செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அப்பாட்ட 10 ரூபா கேட்டு வாங்கணுங்கிறத விட அம்மாட்ட கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அது மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன், பெரியம்மா, இந்த மாதிரியான உறவுகள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலாம். தொழில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மாமா மூலியமாக ஒரு வேலை கிடைக்குதா, ஒரு வெளிநாடு போகலாமான்னு முயற்சி செய்யலாம். இந்த மாதிரி தாய் வழி உறவுகளோட ஆதரவு வந்து உங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும். அதனால் இந்த மாதம் நல்லா இருக்கும். தினம் குளித்து முழுவிட்டு பிள்ளையாரை கும்பிடணும். விநாயகரை கும்பிடாமல் வெளியில் போகக்கூடாது. ஒரு விநாயகருக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு நெத்தியில் ஒரு விபூதி அணிஞ்சிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அன்றாட வேலைகள் அப்படிங்கிறது ஜெயிக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு போடணும். ஏழவாழ மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யணும். இதை செஞ்சிட்டாலே இந்த மாதம் ஜெயிச்சிடலாம். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.